வணக்கம் ஜெயன். ஒரு குண்டூசியை கூட இந்தியனால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2026 நம்மளோட இளைஞர்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சாதனையை செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் அப்படின்றது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. மிஷன் ஆகமன் அப்படின்னு சொல்லி, ஆகமன் அப்படின்னா இங்கிலீஷ்ல அரைவல் அப்படின்றது அர்த்தம். விக்ரம்-1 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை இதோடைய 2 முக்கியமான இளைஞர்கள் பவன்குமார் சந்தானா மற்றும் நாகபரத் தாக்கா 2 பேருமே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய ஃபவுண்டர்ஸ். இவங்க 18ஆம் தேதி ஜூலை சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால வெற்றிகரமாக விண்ணில் ஏவி இருக்கிறாங்க. லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இது தன்னோட மிஷனை அச்சீவ் பண்ணியிருக்கு. 350 கிலோமீட்டருக்கு மேலே இன்னைக்கு வானத்தில் இந்த சேட்டலைட்டுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு, கர்வம் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு, நம்மளோட இளைய சமுதாயத்துக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக இதை பாராட்டியிருக்காரு. இந்த இடத்துல 450 கிலோமீட்டர் தொலைவில் பூமியிலிருந்து லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லக்கூடிய லியோ ஒரு 15லேருந்து 17 நிமிஷம் இந்த லான்ச் ஆகி 17 நிமிஷத்துல ராக்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. எல்லா சேட்டலைட்டும் சக்சஸ்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம் கூட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவங்களால கிளியர் பண்ண முடியல. அமேசானோட ஜெஃப் பெசோஸ் அவரோட நிறுவனம் கூட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. இன்னைக்கு உலகத்திலேயே 3 நாடுகள் தான் தனியார் நிறுவனங்கள் சேட்டலைட் ஏவக்கூடிய கேப்பபிலிட்டியை பெற்றிருக்கு. 1 அமெரிக்கா, 2வது சைனா, 3வது இந்தியா. 2020 இந்தியாவுடைய அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் இது எல்லாமே பிரைம் மினிஸ்டரோடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடியது. ஒரு டீ வித்தவர் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடின ஒரு மனிதர் 2020 கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்றது பிரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை கொண்டு வந்தாரு. 6 வருடத்துல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான முதல் ராக்கெட்டை ஒரு தனியார் நிறுவனம் ஏவி இருக்கு அப்படின்றது எவ்வளோ ஒரு பெருமையான நிகழ்வு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும். நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டால நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள், பள்ளி குழந்தைகளை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அந்த கேலரியில இருந்து சேட்டலைட் லான்ச்சை காமிச்சிருக்காங்க. இன்னும் 10 வருடத்துல குறைஞ்சது 10 சேட்டலைட், தனியார் சேட்டலைட் ராக்கெட் ஏவக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவில் வரும், உறுதியா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சிறு ரக சேட்டலைட் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய கியூப் சாட்ஸ், கிரகா ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம், காஸ்மோசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஆர்பிட் ரோபோட்டிக் மேலே போய் செயல்படக்கூடிய ரோபோட்டிக், ஜெர்மனியோடைய டிக்யூப்டு, ஸ்கைரூட் நிறுவனத்தோடைய சொந்த ஸ்கோப் சேட்டலைட். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் ஆஃப் இந்தியாவுடைய வல்லமையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு போஸ்ட் கார்டில் வந்தே மாதரம்னு எழுதி கொடுத்தாரு. அந்த வந்தே மாதரமோட அந்த போஸ்ட் கார்டுமே இன்னைக்கு விண்வெளியில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதோடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய பவன்குமார் சந்தானா. ஸ்கூல் படிக்கும் பொழுது ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அவருடைய மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படின்றது ஜஸ்ட் 51. எனக்கு தெரிஞ்சு நான் அதே மாதிரி தான் எடுத்தேன், 55 நடத்தேன். மேக்ஸ் சயின்ஸ் நமக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். அவரோட தந்தையோடைய ஊக்குவிப்பு, ஒரு பெற்றோர்கள் நினைச்சா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு இதோடைய ஸ்கைரூட் நிறுவனருடைய பவன்குமார் சந்தானாவுடைய தந்தை அவர்கள் ஒரு சான்று. அவர் சொல்றாரு அந்த பேட்டியில, அந்த ஊக்கத்தை கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நோ யுவர் செல்ஃப் உன்னை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்றதும், அதே மாதிரி அவருக்கு ஒரு விஷயமும் எப்படி இயங்குதுன்ற அந்த கியூரியாசிட்டி பிறகு +2 எது தன்னுடைய வீக்னஸாக இருந்துச்சோ, அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வெற்றி கொண்டு ஆர்வம் கொண்டு படித்து ஐஐடி கடக்பூரில் முதல் முறை அட்டம்ப்ட்லேயே தேர்வு கிளியர் பண்ணி ஐஐடி கடக்பூரில் போய் ஐஐடி கடக்பூரில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் இஸ்ரோ நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இஸ்ரோ நிறுவனத்தோடைய ட்ரிவாண்ட்ரம் ஃபெசிலிட்டி, மிக முக்கியமாக ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒரு 5 வருட காலம் பணிபுரிந்து, இல்லை என்னுடைய கனவு வேறு அப்படின்னு சொல்லி இஸ்ரோவுடைய அந்த சயின்டிஸ்ட் பதவியை துறந்து வெளியில் 2019 இவங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளீட் லாக்டவுன், நிறுவனத்துக்கு ஃபண்டிங் கிடைக்கல, ரொம்ப ஒரு கடுமையான சூழலுக்கு போகுது. அங்கிருந்து மீண்டு வேற ஒரு நிறுவனம் இவங்களுக்கு இந்த முதலீடுகளை செஞ்சு 6 வருஷத்துக்குள்ள நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாதனையை இந்த 2 இளைஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுல
நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் கம்பேரிசன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்கைரூட் நிறுவனம் விக்ரம்-1 350 கிலோ எடுத்துட்டு போகக்கூடிய இந்த சேட்டலைட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இந்தியாவுடைய ஒரு தனியார் நிறுவனம் விண்ணுக்கு செலுத்துது. எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஃபால்கான் 1 420 கிலோ எடை உள்ளது. இதை விட கொஞ்சம் கூடுதல் எடை உள்ள ஒரு சேட்டலைட், அந்த ராக்கெட்டை 28ஆம் தேதி செப்டம்பர் 2008 சக்சஸ்ஃபுல்லாக விண்ணில் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் அமெரிக்கா நம்மளோட முன்னாடி இருக்குன்னு பார்த்தீங்க. ஆனால் 4வது அட்டெம்ப்ட், முதல் முறை ஃபெயில் ஆகி, 2வது முறை ஃபெயில் ஆகி, 3வது முறை ஃபெயில் ஆகி, 4வது முறை தான் எலான் மஸ்க் ஆதிக்கிறாரு. ஃபயர்ஃப்ளை அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா 1030 கிலோ 2022 முதல் முறை தோல்வியுற்று 2வது முறை அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க. ஆஸ்திரா ராக்கெட் 3.3 3 முறை ஃபெயில் ஆகி 4வது முறை. விர்ஜின் ஆர்பிட் லான்ச்சர் 1 500 கிலோ, இது 2வது முறை தான் இது வெற்றி பெறுது. ராக்கெட் லேப் எலக்ட்ரான் நிறுவனம் 2வது முறை வெற்றி பெறுது. ஐஸ்பேஸ் சைனா நிறுவனம் ஹைப்பர்போலா அப்படின்னு ஒரு 300 கிலோ மட்டும் இடையுள்ள ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அது போச்சு. கேலக்டிக் எனர்ஜி சைனாவுடைய நிறுவனம் ஒரு 400 கிலோ மதிப்புள்ளது எடையுள்ள அந்த ராக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போகுது. ஸோ சைனா தன்னுடைய முதல் பிரைவேட் ராக்கெட்டை 2019 ஏவுறாங்க. 2020 பிரைவேட்டைஸ் இந்திய அரசாங்கம் பண்ணது. 2026 எண்ணி 6 வருஷத்துல சைனா எட்டி பிடிச்ச உயரத்தை இந்தியாவும் எட்டி பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. எலான் மஸ்க் வந்து 4வது முறை 3 முறை ஃபெயில் ஆகி 4வது முறை சாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவருக்கு அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி, ஃபினான்ஷியல் மசில் டெஸ்லா அப்படின்ற நிறுவனத்திலும் வேற சில துணை நிறுவனத்திலும் பணம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டாட்டாவோ இல்லை ஒரு ரிலையன்ஸ் நிறுவனமோ இல்லை ஒரு ஏர்டெல் நிறுவனமோ அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட கேபிட்டல் இருக்கு, இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளோ வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம், தோல்வியிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடந்து போகலாம். ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், பூட் ஸ்ட்ராப்டா இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் 6 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சாதனையை பண்றது அப்படின்றது மிகப்பெரிய சல்யூட். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ், ஏதோ ஒரு தனிநபர் சாதிச்சிட்டாரு, அவர் பெரிய நிறுவனத்துக்கு அதிபர் ஆவார், கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி 100 அதிபர்கள் உண்டாகணும், இந்த மாதிரி 100 மாணவர்கள் வரணும். நாம வந்து நம்மளுடைய காலம் முடிஞ்சு போறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாதனையாளர்கள், இந்தியாவை தூக்கி பிடிக்கக்கூடிய சாதனையாளர்களை நம்ம உருவாக்கணும், நம்ம கண்ணெதிரில் பார்க்கணும். அதுதான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உண்மையான வெற்றியா இருக்க முடியும்ன்றதை நான் உறுதியா நம்புறாங்க. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2019 சைனா இதே மாதிரியான ஒரு சேட்டலைட்டை தனியார் நிறுவனம் ஏவுறாங்க. 2026 நமக்கும் அவங்களுக்கு ஒரு 6 வருஷம் தான் கேப் இருக்கு. இப்போ இந்தியா சைனாவுடைய ஸ்பேஸ் ரைவல்ரியில இந்த பிரைவேட் செக்டர் ராக்கெட்ரி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மைல் கல்லா இப்போ இருக்குது. இப்போ சைனாவுடைய சிவில் மிலிட்டரி ஃபியூஷன், இதை பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். அவங்க வந்து இப்போ லேண்ட் ஸ்பேஸ் நிறுவனம் ஜூக் 3 அப்படின்ற ஒரு ரீயூசபிள் ராக்கெட், இதில் இருக்கக்கூடிய லான்ச்சரை மீண்டும் யூஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை எலான் மஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அதே தொழில்நுட்பத்தை அவங்க அட்டன் பண்ணுறாங்க போன வருடம் டிசம்பர் மாதம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய லாங் மார்ச் 10B அப்படின்றது முதல் முறையாக இந்த மாதம் 10ஆம் தேதி சி பேஸ்டு பூஸ்டர் ரெக்கவரி, அந்த பூஸ்டர் யூஸ் பண்ணக்கூடியது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு அந்த பூஸ்டர் கடலில் விழும், அது வேஸ்ட்டாக போகும். அதையும் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பூஸ்டரை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கடலில் வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு எப்படி அந்த லான்ச் பேட் இருக்குமோ அதே மாதிரி இதை வச்சு அவங்க திரும்ப பிடிச்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கைரூட் நிறுவனத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய 2 முக்கியமான இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேக் சாவரின் ஃபண்ட் ஜிஐசி மற்றும் டெமசெக் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் வெற்றிக்கு பிறகு 2008 பல நிறுவனங்கள் அங்கே தனியார் ராக்கெட் லான்ச்சிங் நிறுவனங்கள் வந்துச்சு. அதுக்கு தான் எக்கச்சக்கமான ஃபண்டிங் போயிருந்துச்சு. நான் இஸ்ரேலில் இருக்கும்போது கூட அவங்க இந்த ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இஸ்ரேலியன் நிறுவனங்கள் நிறையா வரணும், நிறைய முதலீடுகள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல இந்தியா இருக்கு. இது வெறும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கிடையாது. 2010 வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் இல்லாத மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ஒரே ஒரு நிறுவனம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 400க்கும் அதிகமான ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5% நம்ம கணக்கு வச்சா கூட இந்தியா இன்னும் கொஞ்ச நாள்ல
சைனாவை மேட்ச் பண்ணும், ஒரு காலகட்டத்தில் சைனாவை பீட் பண்ணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சேட்டலைட்டை ஏவணும் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? அந்த பக்கம் நாசா இருக்குது, ஐரோப்பாவுடைய சேட்டலைட் லான்ச்சிங் பேஸ் இருக்குது, சைனா இருக்குது, இந்தியா இருக்குது. எல்லாமே அரசு நிறுவனங்கள். இவங்க வந்து லியோஸ் ராக்கெட்ஸை லான்ச் பண்ணும்பொழுது அதுக்காக வெயிட் பண்ணி போகணும். இங்கே தான் இந்த தனியார் மயமாக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக வருது. தனியார் நிறுவனங்கள் ராக்கெட்டை ஏவும் பொழுது அது அந்த சேட்டலைட்டை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்லிங்க் அப்படின்றது. சேட்டலைட் மூலியமா இன்னைக்கு இன்டர்நெட் அப்படின்றது உலகத்தையே அமெரிக்கா உலுக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை 100 சேட்டலைட்டுகளை அவங்களால வேகமா ஏவ முடிஞ்சது. இப்போ இஸ்ரோ மட்டும் இந்த இத்தனை வேலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் நமக்கு இங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பியா போன்ற பல நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு, நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணும் அப்படின்னா ஒன்று அமெரிக்கா கிட்ட போய் ஆகணும் தனியார் நிறுவனத்தில், இல்லை சைனா கிட்ட போய் ஆகணும். சைனாவுக்கு வந்து டேட்டா திருடன் அப்படின்ற ஒரு இமேஜ் ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க சேட்டலைட்டை அவங்களுக்கு தேவையான அந்த சீக்ரஸிலாம் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது இந்தியாவுடைய ஒரு தனியார் நிறுவனம், இப்போதைக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள் வரும், அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்தியாவுடைய ஸ்பேஸ் எக்கனாமி அப்படின்றது இதோட வேல்யூ எவ்வளோ? இப்போ இஸ்ரோ நிறுவனம் பல அரசாங்கங்கள், பல நாடுகள், தனியார் நிறுவனங்கள்கிட்ட அந்த கட்டணம் வசூலித்து தான் இந்த சேட்டலைட்டுகளை ராக்கெட் மூலியமா ஏவுறாங்க. இதோடைய வேல்யூ இப்போ ரஃபாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 84,000 கோடி, கிட்டத்தட்ட 8.4 பில்லியன் இருக்கு. இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம இப்போ இந்த தனியார் நிறுவனத்தோடைய வெற்றி அப்படின்றது இது எங்கே எடுத்துட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 வருடத்தில் 2030 $40 பில்லியன் வருமானத்தை இதை நம்ம வந்து உள்ள கொண்டு வர முடியும். இது எல்லாமே டாலரா வெளியில இருந்து உள்ள வரும். 2040 $100 பில்லியன் அளவுக்கான வர்த்தகத்தை நம்ம இங்க பண்ண முடியும் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய ஸ்பேஸ் பாலிசி 2023 ரொம்ப ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு பின்னாடி பெரிய மூளைகள் நிறைய பேர் இருந்தாலும் இந்த முடிவை தைரியமா உறுதியா எடுத்த பிரதமர் அவர்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா இதோட இம்பாக்ட் இன்னைக்கு தெரியாது. நம்ம ஒரு நிறுவனத்தை தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு பல வருடங்கள் கடந்து பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த என்டையர் ஸ்பேஸ் வேல்யூ செயின், அதாவது லான்ச் வெஹிக்கிள்ஸ், ராக்கெட்ஸ், சேட்டலைட்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே பிரைவேட் மற்றும் ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள வரலாம் அப்படின்றதும், அதே மாதிரி 74% இருந்த அந்நிய முதலீடு அப்படின்ற கேப்பை கிட்டத்தட்ட 100% உயர்த்தின பிறகு முதலீடுகள் வெளிநாடுகள்லேருந்து உள்ள ஆரம்பிச்சது. மூளை நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. பவன் போன்ற நல்ல திறமை வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சை உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கை ரூட் நிறுவனம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $60 மில்லியன் மே 2026 ரைஸ் பண்ணாங்க. இனி அந்த நிறுவனத்தோட வேல்யூ அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா குளோபல் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் மார்க்கெட் அப்படின்றது மிக பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த பெரிய மார்க்கெட்ல இன்னைக்கு ராக்கெட் லேப், ஃபயர்ஃப்ளை மற்றும் 2 சீன நிறுவனங்கள், ஒரு 4-5 நிறுவனங்கள் தான் இருக்கு. இப்போ 5ஆவதா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆங்கிள் நீங்க எடுத்தீங்கன்னா டியூயல் யூஸ் சேட்டலைட்ஸை நம்ம வந்து இதில் கொண்டு வர முடியும். இப்போ ராணுவத்துக்கு தேவையான சேட்டலைட் அப்படின்றது வெறும் இஸ்ரோ நிறுவனத்தை மட்டும்தான் அவங்க சார்ந்திருக்கணும். இஸ்ரோவோட லான்ச் ப்ரோக்ராம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ராணுவத்தோடைய அந்த ப்ராஜெக்டும் ஃபெயில் ஆகும், இல்லை டிலே ஆகும். இனி அந்த பயம் தேவை கிடையாது. தனியார் நிறுவனங்கள் உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஸ்டாண்டலோன் மிலிட்ரி ஸ்பேஸ் டாக்டரைன் நம்ம கிட்ட இல்லாம இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் அப்படின்றது ஒரு இராணுவத்திலையும் ஒரு துறையா உருவாகும். அதே மாதிரி ஸ்பேஸ் கமாண்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றது வெகு விரைவில் ஸ்பேஸ் கமாண்டாக மாறும். ஏன்னா அடுத்த சண்டை அப்படின்றது நமக்கு வானத்தில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது. ஸ்கை ரூட் நிறுவனத்துடைய CEO பவன்குமார் சந்தானா மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பட் இதுக்கு ஒரு முக்கியமான அட்வைசர், அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு குரு இருக்கார். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய முன்னாள் சேர்மன் சோம்நாத் அவர்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இளம் கன்று, இது ரெண்டும் ஒன்று சேரும்போது அந்த தாகம் இருக்கு அப்படின்ற போது எல்லாமே வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப ஒரு பெருமையான தருணம் எல்லாத்துக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.